இதே தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. இன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் இந்த அரசு வேலை வாய்ப்பும் தான் இவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லி சொல்றாங்க. இது தமிழக அரசோட முழு ஃபெயிலியர். ஆனா இதுவரைக்கும் அத்தனை லட்சம் கொடுக்கப்பட்டது, இத்தனை லட்சம் கொடுக்க போறோம்னு சொல்லி பரவிக்கிட்டு இருந்தது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்று அரசு தரப்புல சப்மிட் பண்ண சப்மிஷன்ல தெரிய வந்துருச்சு. இந்த நாங்க கொடுத்த ஹவுஸ் சைட் பட்டாவும் அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்பும் தான் அவங்களுக்கு நாங்க கொடுக்குற காம்பன்சேஷன் அப்படிங்கறத கவர்மெண்ட் ஓப்பன் கோர்ட்ல சொல்லியிருக்கு. 28ஆம் தேதி தமிழகத்தையே உலுக்கிய அஜித்குமார் காவல் மரண வழக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று மீண்டும் முதல் அமர்வில் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்புல ஒரு பதில் மனுவும் ஏற்கனவே இந்த நீதிமன்றம் நியமனம் செய்த அடிஷனல் ஜட்ஜ் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அவருடைய ஆவணங்களையும் நீதிபதிகள் படித்து பரிசீலனை பண்ணாங்க.